ரீசெண்டாக ஸ்ரீலங்கன் பிளேயர் ஒருத்தர் வந்துட்டு இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ்லாம் வந்துட்டு அவங்களுடைய பேட்ஸில் வந்து ரப்பரை வச்சு விளையாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியான ஒரு விஷயத்தை வந்து பேசியிருந்தாரு. ஆக்சுவலாக ஒரு காலகட்டத்தில் வந்து ரிக்கி பாண்டிங் வந்துட்டு பேட்டில் வந்து ஸ்ப்ரிங் வச்சு விளையாண்டுருந்தாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு காலகட்டத்தில் பேசிட்டு இருந்தோம். அது வந்து தெரியாத வயசு, கிரிக்கெட்னா என்னன்னு அறியாத வயசு. ஆனால் இவர் ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் பிளேயர் அப்படி இருந்து இவர் எப்படி இப்படி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய எதிர்ப்புகள்லாம் கிளம்பினதும் நான் அந்த மீனிங்ல சொல்லலை. இந்தியன் கிரிக்கெட் பேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து மழுப்பியிருக்காரு. ஆக்சுவலி இவர் சொல்றதும் ஒரு விதத்துல உண்மைதான். ஏன்னா அந்த உலகத்துல வந்து எங்க போய் நீங்க தேடினாலும் சரி, ஒரு குவாலிட்டியான பேட் வாங்கணும்னா இந்தியாவில தான் வாங்கணும். அதுவும் குறிப்பா இந்தியாவில மீரட் அண்ட் ஜலந்தர் பகுதியில தான் அதிகமாக கிடைக்கும். பொதுவாக இந்த மாதிரியான பேட்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் வில்லோ அப்படிங்கிற ஒரு மரத்துல இருந்து தான் தயாரிப்பாங்க. அந்த மரத்தை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லண்டன்ல இருந்து இங்க இம்போர்ட் பண்ணி இங்க இந்த மீரட் அண்ட் ஜலந்தர் பகுதியில் இருக்கக்கூடிய கம்பெனிகள் தான் வந்து என்ன பண்றாங்கன்னா சீசனிங் கரெக்டா பண்ணி அந்த வந்து பர்ஃபெக்டா ஒரு பேட்டா ரெடி பண்றாங்க. அதுலயும் குறிப்பா இந்த மாதிரியான விராட் கோலி, ரோஹித் சர்மா, தோனி, டேவிட் வார்னர், பென் ஸ்டோக் மாதிரியான இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ்க்குன்னு ஸ்பெசிஃபிக்கா என்ன பண்றாங்கன்னா ஹேண்டில் லென்த், பிளேட் லென்த், ஸ்வீட் ஸ்பாட், அந்த எட்ஜஸ் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு பெர்ஃபெக்டா ஹார்ட் ஹிட்டரா, லைட் வெயிட்டா அப்படின்ட்டு ஸ்பெசிஃபிக்கா டிசைன் பண்ணி கொடுக்குறாங்க. இதுக்குன்னே ஸ்பெஷலா என்ன பண்றாங்கன்னா இந்த இங்கிலீஷ் ஃபீல்டோலயே வந்து பாத்தீங்கன்னா கிரேட் ஏ யூஸ் பண்றாங்க. இங்க மட்டும் எப்படி இந்த அளவுக்கு குவாலிட்டியா செய்ய முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வந்து ஒர்க்மேன்ஷிப் தான் காரணம். அதாவது ஒரு சிலை வடிப்பாளர்கிட்ட போயிட்டு ஒரு பாறை கொடுத்தீங்கன்னா இந்த பாறை வந்து சிலைக்கு ஆகும், சிலை செய்ய முடியும் அப்படின்னு வந்து யூகிப்பாங்கல்ல, தட்டி பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து மரத்தை அதோடைய ஈரப்பதம், அதோடைய டென்சிட்டியை வச்சே வந்து பாத்தீங்கன்னா பந்து பட்டு எந்த அளவுக்கு எகுரும் அப்படிங்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து கண்டுபிடிக்கிற அளவுக்கு குவாலிட்டியான எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருக்காங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பேட்ஸ்லாம் இங்க மட்டும் தான் அதிகமாக தயாரிக்கப்படுது. அது மட்டும் இல்லாம இன்டர்நேஷனல் கிரிக்கெட் பேட்டுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா தனியா ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ்லாம் இருக்கு. அதுக்கு உட்பட்டு தான் வந்து இந்த மாதிரியான பேட்லாம் வந்து செய்யணும். அதனாலதான் இந்த மாதிரியான குவாலிட்டியான பேட்லாம் நீங்க வந்து வெளியே எங்கேயுமே வாங்க முடியாது, இங்க மட்டும் தான் வாங்க முடியும். ஸோ அதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா இன்டைரக்டா இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இது டைரக்டாவே சொல்லியிருக்காங்க.